வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். ட்ரம்ப் வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அன்சர்டன்ட்டி விலகெடுத்து அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்து 26% சொன்னார், இப்போ 25% சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெக்டட் தான் சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஒரு 20% எதிர்பார்த்தோம், இவர் 25% போட்டார், ஹையர் எண்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லணும். பட் அதோட ஒரு இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ரஷ்யாவிலேருந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டுருக்கோம் அலாங் வித் ஆயில். அதனால் அதுக்கும் சம் டாரிஃப் இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. அது என்னன்ட்டு தெரியல. மேபி இன்றைக்கி ஈவினிங் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியும் அதை பற்றி. ஏன்னா இது வந்து நாளையிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பைலேட்ரல் நெகோசியேஷன் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து அமெரிக்கன் டெலிகேஷன்லாம் வராங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அவங்க வந்து இந்தியன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நெகோஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் அது எப்படி போக போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா, இந்த மாதிரி மித்த கண்ட்ரிக்கு நடந்திருக்கு. முதல்ல வந்து ஜப்பானுக்கு 25% அப்படின்னாரு. அப்புறமேல அது மாற்றி இப்போ 15% சொல்லி நெகோஷியேட் பண்ணி வேறு டீல்லாம் ஜப்பான் கிட்டேருந்து வாங்கிட்டு அது 15% டாரிஃப் இம்போஸ் பண்ணார். பட் அதனால் இவரை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லி ஆகணும். பட் இதனால் என்ன விளைவு ஏற்பட போகுது அதுதான் நமக்கு முக்கியமானது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டார் இந்த ஷேர் மார்க்கெட் இப்போ எப்படி நம்ம பாதிக்கப்பட போகிறோம் அதை பற்றி தான் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். நிறைய செக்டார் அஃபெக்ட் ஆக போகுது. நம்ம வந்து யூ நேம் எனிதிங் உடனே அதை சொல்லிடலாம், இந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. எஸ்பெஷலி இந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். ஆனால் இது வந்து அந்த டைரக்ட் இம்பேக்ட் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, செகண்டரி இம்பேக்ட்னு வரும். அந்த டெரிஷரி இம்பேக்டும் அதனால் வரும். அது என்னென்று ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன செக்டார்ஸ்லாம் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து டெக்ஸ்டைல்ஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ், தென் வந்து அக்வாகல்ச்சர், ஏன்னா நம்ம கூட நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தென் இன்ஜினியரிங். அண்டு இன்ஜினியரிங்கில் சொன்னோம்னா ஈவன் தி ஆட்டோ ஸ்பேர்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட அதில் இன்க்ளூட் பண்ணி ஆகணும் நம்ம. தென் ஃபார்மா, இது அஃபெக்டே ஆகாதுன்னு நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அதுக்கும் அந்த டாரிஃப் வந்துடும் போல் கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி ஈவினிங் வந்து கிடைக்கும் அந்த இதுக்கெலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் இந்த செக்டார்ஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதர் செக்டார்ஸும் இருக்குது. தென் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ், அவங்க கூட அஃபெக்ட் ஆக போகிறாங்க. நம்ம அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் நிறைய செக்டாரில். பட் இதில் வந்து நிறைய அன்லிஸ்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் கூட நிறைய இருக்குது. பட் ஒன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்டட் பிளேயர்ஸ் யார் யார் இந்த செக்டார்ஸில் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் எடுத்துக்கலாமே. டெக்ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா தென் கேபிஆர் மில் சொல்லலாம். தென் வந்து வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ட்டு ட்ரைடன்ட். தென் வந்து கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிலாம் சிவியராக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அண்ட் எஸ்பெஷலி டு யூஎஸ்ஏ. ஸோ அண்ட் எஸ்பெஷலி எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கார், ஏன்னோ ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா இந்த பெட்ஷீட்டு, தென் யூனோ அந்த மாதிரி ஐட்டம், த டவல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் பாருங்கள், அவங்கெல்லாம் சிவியராக அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். டெக்ஸ்டைல்ஸுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். பட் இதில் வந்து நிறைய அன்லிஸ்டட் பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த செகண்டரி இம்பேக்ட் தான் பார்க்கணும். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ யாருக்காக பண்ணுறாங்கன்னா, பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்க்காக பண்ணுறாங்க. லைக் ஆப்பிள், சாம்சங், இல்லாட்டா அதர் சைனீஸ் கம்பெனிக்காக பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேயர்லாம் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்க இன்டர்ன் வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, சப்போஸ் யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் இதே டாரிஃப் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் அவங்களாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அக்வாகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீடு,
இந்த கம்பெனி ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி, அந்த இது கம்பெனி இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஜுவல்லரி அதில் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனிஸ் ஞாபகம் வருது. ஒன்று வந்து டெஃபினட்டாக கோல்டியம் இன்டர்நேஷ்னல்ஸ், அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய யூஎஸில் இருக்குது. அப்புறமேல வந்து ஈவன் வைபவ் குளோபல் அப்படின்ட்டு அவங்க கூட அமெரிக்காவில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து எஸ்பெஷலி வந்து த ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஏரியாவில். பட் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் எப்பொழுதும் அந்த இது சொல்லுவோம் பாருங்கள், இந்த ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், அவங்களும் இந்த இதில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்களோட 30% ஆஃப் த ரெவென்யூ இந்த டைமண்டை சர்டிஃபை பண்ணுறதுலேருந்து வருது. அது எங்கேருந்து வருது அப்படின்னா அமெரிக்காலேருந்து வருது. ஸோ அதனால் அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் டைட்டன் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து 1 or 2% தான் அமெரிக்காலேருந்து வருது. அதனால் அவங்க இதனால் வெகுவாக பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கிளியராக சொல்லலாம். அவங்களாம் மோஸ்ட்லி டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு கம்பெனிஸ் தான். மேபி துபாய் அண்ட் யூரோப்பில் ஃபியூ அவுட்லெட்ஸ் வச்சுருக்கலாம். அதனால் அவங்க வந்து ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கிளியராக திட்டவட்டமாக சொல்லிடலாம். அப்புறமேல நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி த ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ அந்த இதில் யார் யார் ஃபுல் ஸ்விங்கில் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ லைக் காம்ஸ்டார் அந்த மாதிரி கம்பெனிஸ், அவங்களுக்கு ஏற்கனவே அதர் இன்டர்னல் போர்டு என்னது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ளே லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அந்த இதனால ஏற்கனவே அஃபெக்ட் ஆகினாங்க, இப்போ ஃபர்தராக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு பார்ப்போம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எந்த லெவலுக்கு டீப்பாக அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா இந்த கம்மிங் குவார்ட்டரில் கூட அந்த லெவலுக்கு தெரியாது. பட் ஆனால் தேர்ட் குவார்ட்டரில் கிளியராக தெரிஞ்சு போயிடும் இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம் நிறைய எந்தெந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆக போகுது, அதில் எந்தெந்த கம்பெனிலாம் அஃபெக்ட் ஆக போகுதுங்கிறத பார்த்தோம். அதோடு நிற்க போகிறதில்ல. அண்ட் மோரோவர் த லிஸ்டட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 10% ஆஃப் த எக்கானமி தான். அப்போ 90% ஆஃப் த எக்கானமி வந்து அன்லிஸ்டட். அதுலேயும் நிறைய எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் வர உண்டு. இந்த ப்ரைமரி கம்பெனிஸ் மட்டும் இல்லை, தெர் வில் பி எ செகண்டரி இம்பேக்டும் இருக்க போகுது, டெரிஷரி இம்பேக்டும் இருக்க போகுது. செகண்டரி இம்பேக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு யார் யார் ரா மெட்டீரியலோ இல்லாட்டா இன்டர்மீடியட் ப்ராடக்டோ கொடுக்குறாங்களோ இல்லாட்டா கான்ட்ராக்ட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கெல்லாம் கூட அஃபெக்ட் ஆக போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டெரிஷரின்னு சொல்கிறேன் பாருங்கள், த பேங்கர்ஸ் இல்லாட்டா ஃபைனான்ஷியர்ஸ், இவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஏன்னா பணம் இன் டைமில் வராது, லோனு ரீபே பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான். சரி, இப்போ டாரிஃப் மட்டும்தான் பெரிய ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லியிருக்காரு, பெனல்ட்டி இம்போஸ் பண்ண போகிறேன் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதுனால இல்லாட்ட மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வாங்குறதுனாலன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தா சரி, இப்போ பாருங்கள் ஏற்கனவே ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் 87.48 அது மாதிரி இருக்குது. ஆயில் ப்ரைஸு நேற்றே ஏற ஆரம்பிச்சிருச்சு, $72-73 கிட்ட போயிடுச்சு. ஸோ பாருங்கள் இம்பேக்ட் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில் இன் ஏஷியா. இது வந்து சிவியராக தேர்ஃபோர் பெனல்ட்டி ஆன் இது வந்து ஆன் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா வந்து அது வந்து பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்க்கு போனால் கூட பட் ஸ்டில் நம்ம வந்து அதை ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய இடிந்தான்னு சொல்லணும். அண்ட் ஹையர் ஆயில் ப்ரைஸு தான் வாங்க வேண்டி இருக்கும். ஏன்னா ரஷ்யா விட்டு நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ்னாலையும் ப்ரைஸ் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஐட்டமை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி அவங்களுடைய சாவரின் ரைட்டு.
அவங்க யார்கிட்ட வாங்குறது, என்ன பொருள்லாம் வாங்குறதுங்கிற அது வந்து அவங்களுக்குடைய உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்டே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் சேலஞ்சு நம்மளுடைய சாவரனிட்டிக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மாதிரி தான் எல்லா கண்ட்ரியும் பார்க்குறாங்க. இதை பிரேசில்லாம் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணாங்க ட்ரம்ப்போட டாரிஃபை. ஸோ அந்த மாதிரி நம்ம பொசிஷனுக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா பிரேசில் வந்து அமெரிக்கா டிபெண்ட் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சைனா இருக்கிறனால அவங்க வந்து நிறைய அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சைனாக்கு அனுப்ப முடியுது. அங்கேயும் ஒரு ரெடி மார்க்கெட் இருக்குது அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு. அதே சமயத்தில் சைனா வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை பிரேசில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த அமெரிக்கன் 50% டேக்ஸ் ஆன் தம் வந்து அவங்கள வெகுவாக பாதிக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலை இந்த பாஸ்ட்டு. ஈவன் இந்த 90 டேஸில் கூட எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். தோ நம்ம பேங்கிங்லலாம் செக்டாரில் பார்த்திங்கன்னா நிறைய ரிஃபார்ம் பண்ணாங்க. அண்டு அதே சமயத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட நிறைய குறைச்சிட்டாங்க. அண்டு ரைட் என்வாயன்மெண்ட் ஃபார் பாரோயிங்க்கு க்ரியேட் பண்ணாங்க. நம்ம இது மாதிரி மித்த செக்டாரில் பண்ணுறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் பொறுத்து பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மித்த ஏரியாவிலேருந்து. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. சில வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ ஏற்கனவே ரூபாய் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 87.20 அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இது ஃபர்தராக டிப்ரிஷியேட் ஆகும். இது வந்து ஒரு சம்மாட்டு ஒரு 2 to 3% வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க அப்சார்ப் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 5% அது மாதிரி அப்சார்ப் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் 10 to 15% கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்கலாம். பட் அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம் இன் ஃபியூச்சரில். பட் அந்த ரியல் ரெமெடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, த வே இன் விச் வி டூ பிஸ்னஸ் இன் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் ஃப்ரீடம், எக்கனாமிக் ஃப்ரீடம். தட் இஸ் அ திங் வந்து நம்ம எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறது அதுதான். இந்த எக்கனாமிக் ஃப்ரீடத்துக்கு நிறைய தடைகள் both from the central government as well as the state government. இதை நீக்கினாலே போதும். நம்ம வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து இந்த மாதிரி டாரிஃப் ஆர்டர்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் பண்ணிட முடியாது. அண்ட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். டிஜிட்டலில் அட்டம் பண்ணியிருக்காங்க, மித்த ஏரியாலாம் அட்டம் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாம் வந்து அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி த ரெட்ராஸ்பெக்டிவ் டாக்ஸஸ் அண்ட் அதர் ஏஜிஆர் டியூஸ், அதிலெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்தோன்னு தான் அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு ஈவன் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே ஆக்ட் பண்ண ஆரம்பித்தா நமக்கு வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ப்ராஸ்பர் பண்ண முடியும். அதே சமயத்தில் டொமஸ்டிக் மார்க்கெட்டே இவ்வளோ ஹியூஜாக இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி புட் மோர் மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதுதான், நிறைய மணி வந்து பீப்புள் கையில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு பெஸ்ட்டு வே என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஜிஎஸ்டி, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. அனதர் வந்து ப்ராப்பர் ரிஃபார்ம் இன் பவர் செக்டர். பவர் செக்டரு இல்லை பாருங்கள், இன்றைக்கி வந்து 30 பைசா 40 பைசா இல்லாட்டா ஆவரேஜ் ப்ரைஸ் 2 ரூபா 4 ரூபா அப்படின்னு விற்குது எங்கே, ஐஇஎக்ஸில். பட் ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் அதை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இண்டஸ்ட்ரீஸில் வாங்கவே முடியாது. பட் ஆனால் அவங்க கொடுக்குற அந்த லோக்கல் டிஸ்காம் கொடுக்குற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் 8 rupees அண்ட் ப்ளஸ் தான் இருக்கும். தட் இஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி. இஃப் யூ கோ டு கமர்ஷியல் அப்படிங்கன்னா 11 ரூபா. எங்கே 4 ரூபா எங்கே இருக்குது, 11 ரூபா எங்கே இருக்குது? 4 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பவர் கொடுத்தீங்கன்னா வித் மினிமம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் வீலிங் சார்ஜஸோட லுக் நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ காம்படிட்டிவாக ஆகும் குளோபலி. அதே சமயத்தில் அந்த நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதை எந்த இடத்துல பார்க்கணுங்கிறத தவறிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ
கரெக்ட் வியூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிஃபார்ம் இந்த மாதிரி பவர் செக்டாரில் வந்துச்சுனாலே நம்ம வந்து இந்த மாதிரி டாரிஃபுக்கு பார்த்து நம்ம அஞ்ச வேண்டியதே இல்லை. பிரேசில் மாதிரி நம்மளும் அசர்ட் பண்ணலாம், நமக்கும் ஃப்ரீடம் இருக்குது, நம்மளும் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அண்டு நிறைய யூனிட்ஸ் வந்து இப்போ நிறைய லிஸ்டட் கம்பெனிஸு இல்லாட்டி அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணாலே கவர்மெண்ட்டுக்கு வேணுங்கிற இந்த சப்சிடி கொடுக்கறதுனால வர ஷார்ட்டேஜஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியும். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு இல்லை, பட் ஆனால் இதெல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிபிஐ பேங்க்கு எவ்வளோ நாளாக இது ஆன் த பிளாக் சேல் பண்ணுறதுக்கு ஏன் அது பண்ணலை? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி 94% அந்த கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பிஐல 52% தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 94%? இந்த மாதிரி நிறைய லிஸ்டட் கம்பெனியே நம்ம டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வர ப்ராஃபிட்ஸை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நம்ம சப்சிடி கொடுக்க முடியும், நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு இன்சென்டிவ் கொடுக்க முடியும், இல்லாட்ட எனி ஷார்ட் ஃபால் இன் ஜிஎஸ்டியை கூட ஸ்டேட்ஸுக்கு கொடுத்து அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டில் ப்ராப்ளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா அண்டு நம்ம வந்து இந்த மாதிரி டாரிஃப் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ இதோட என்னுடைய வியூ பாயிண்ட்டை வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.